நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றாக கூடி ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்திய போது தனது கோஷங்களால் பிரபலமானவர் ஜூலி. அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியாக்களில் வரும் பாசிட்டிவான மீம்ஸுகளில் ஜூலி இடம்பெற்றார். ஆனால் அதன் பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்ட்ரி கொடுத்த ஜூலியை பலரும் ட்ரோல் செய்து மீம்ஸ் போட்டு வந்தனர். இருந்த போதிலும் ஜூலி தொகுப்பாளினியாக மாறி அதன் பிறகு சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார். அண்மையில் ஜூலிக்கு அவரது காதலனோடு திருமணம் நடந்தது. இந்த நிலையில் ஜூலி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை விமர்சித்து பேசியதால் விஜயின் ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாக்களில் ஜூலியை ட்ரோல் செய்தும் விமர்சித்தும் வருகிறார்கள். அண்மையில் வேலூரில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்ற தாவேக தலைவர் விஜய் மேடையில் பேசிய போது ஜல்லிக்கட்டு காளையையும் சிறுவனையும் வைத்து ஒரு குட்டி கதை கூறினார். ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிப்போமா? அங்க சென்டர்ல ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காளை ஒன்று நின்றுட்டு இருக்குது. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணங்களோட இருந்த ஒரு சில பேர் அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற, எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமாக படுத்து கிடக்கிறோம், இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறான், பாவம் அந்த காளைகிட்ட போய் அடிபட்டு சாவ போறான், பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு ஐயோ பாவமே இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காளைகிட்ட என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளையை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த கதையில் அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காளை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான் நான் இல்லைங்க, நான் இல்லை, நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிகே. இதனைத் தொடர்ந்து ஜூலி தனது சமூக வலைதள பக்கத்தில் கேள்வி கேட்பது எதிர்ப்பு இல்லை, ஜனநாயக உரிமை என்கிற கேப்ஷனோடு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அந்த வீடியோவில் வழக்கம் போல இந்த பரப்புரையிலும் ஒன்னும் இல்ல, ஜல்லிக்கட்டு கதை சொல்லி இருக்கீங்க, உங்கள் கட்சியில் இருக்கும் பாதி பேர் மைனர்கள், புல்லுக்கட்டை காட்டுகிறோம் என கிளம்பி 50ஐ 500ஆக மாற்றி விடாதீர்கள், இனி ஜல்லிக்கட்டுக்காக போராட திராணி இல்லை என்றும் அந்த வீடியோவில் பேசியிருந்தார். இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50ஆவே இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. சீரியல் நடிகரான அருண் ராஜன் தனது இன்ஸ்டா பக்கத்தில்
விஜய் ஒரு உதாரணத்திற்கு ஜல்லிக்கட்டு காளையை சொன்னார். நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா என ஜூலியை தாக்கி பேசி வீடியோ வெளியிட்டார். அவரு ஒரு குட்டி ஸ்டோரின்னு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி சொன்னாருமா. அதுல அவர் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா, காளமாடுன்னு சொல்றதுக்கு பதிலா ஜல்லிக்கட்டு காளமாடுன்னு சொல்லிட்டாருமா. ஜல்லிக்கட்டுன்னு உடனே அதுக்கு நீங்க தான் காப்பிரைட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி, நீங்க தான் அதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்த மாதிரி. எப்படி கஷ்டப்பட்டு இவங்க ஜல்லிக்கட்டுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்களாம். இப்போ 50, 500, 1000 உடனே எல்லா சின்ன பசங்களும் புல்லுக்கட்டோட போய் நின்றுவாங்களாம். உடனே ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிடுவாங்களாம். மறுபடியும் இவங்களுக்கு போராட திராணி இல்லையா? எப்பா என்னமா பிரச்சனை உனக்கு? மேலும் தாவேக ஆதரவாளர்கள் பலரும் ஆத்திரமடைந்து திமுக தலைவர்களுடன் ஜூலி இருக்கும் வீடியோக்களை வெளியிட்டும் கடுமையாக ட்ரோல் செய்தும் மீம்ஸ்களை பதிவிட்டு வந்தனர். இந்த நிலையில் மற்றொரு வீடியோவை வெளியிட்ட ஜூலி, அந்த வீடியோவில், விஜய் அண்ணா, உங்களது ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கடித்து வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் பயந்து கருத்துக்களிலிருந்து பின்வாங்க மாட்டேன். என்னை பழி வாங்கணும்னா நான் வீட்ல இருப்பேன், இல்லன்னா ஆபீஸ்ல இருப்பேன் என விஜய் பேசிய வீடியோவை இமிட்டேட் செய்து, நான் உயிரோடு தான் இருக்கேன், பனையூருக்கு வருகிறேன் என பேசியுள்ளார். உங்களுடைய ரசிகர்கள், ஆமா அவங்க ரசிகர்கள் மட்டும்தான். ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ள இழுத்து போட மாட்டேன். இந்த வீடியோ வைரலாக பரவி வரும் நிலையில் கமெண்ட்டுகளில் சிலர் ஜூலிக்கு ஆதரவாகவும் இன்னும் பலர் அவரை கலாய்த்தும் மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7370414434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.